என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். காதலை உன் கண்ணீரில் கண்டேன் நாவல் பகுதி 9. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். மாலை ஃபேக்டரியில் இருந்து வீடு திரும்பும் வழி. வீட்டை நெருங்கும் போது மலர் வேலை முடிந்து வீட்டை நோக்கி நடந்து செல்வதையும், அவளை ஒட்டி உரசியபடி ஒரு இளைஞன் பைக்கை உருட்டுவது போல் ஓட்டி செல்வதையும் சைதன்யா கண்டான். அவன்தான் காரை ஓட்டுகிறான். தாத்தாவும் அப்பாவும் பின்னிருக்கையில் வசதியாக அமர்ந்து ஏதோ கதை பேசி கொண்டு வருகிறார்கள். கௌதமின் காரில் தான் பெரியப்பாவும் மாமாவும் வருகிறார்கள். பெரியம்மா போன் செய்து ஏதோ வாங்கி வர பெரியப்பாவிடம் கூறியதால் அவர்களது கார் வழியில் சூப்பர் மார்க்கெட்டில் நின்றுவிட்டது. மலர் முன்னால் நடந்து செல்வதை கண்டாலும் அவளை பொருட்படுத்தாமல் அவளை தாண்டி சென்ற சைதன்யாவின் விழிகள் வெளி கண்ணாடி வழியாக அவளை பார்த்தது. அந்த இளைஞன் அவளிடம் ஏதோ சில்மிஷம் செய்து கொண்டேதான் வருகிறான். இப்போது அவன் தன் கரத்தை நீட்டி அவள் கன்னத்தை தொட முயல்கிறான். சட்டென்று விலகி நின்றவள் ஓங்கி அவன் கன்னத்தில் ஒரு அறை விட்டாள். ஆத்திரம் அடைந்த அந்த இளைஞன் பைக்கை நிறுத்திவிட்டு அந்த ரோட்டிலேயே அவளை இழுத்து கட்டி அணைக்க முயல்கிறான். அவனை தள்ளி விட்டு ஓடிய மலர் அப்போதுதான் சைதன்யாவின் காரை கண்டாள். அந்த காட்சியை கண்ட அந்த நிமிடமே காரை பிரேக்கிட்டு நிறுத்திவிட்டான் சைதன்யா. அந்த இளைஞனின் சில்மிஷத்தை தடுத்தபடி நடந்து வந்ததாலோ என்னவோ கார் அவளை தாண்டி சென்றதை அவள் கவனிக்கவில்லை. சைதன்யா காரை நிறுத்தியதும், என்னப்பா ஆச்சு தாத்தா கேட்டார். தாத்தா, நம்ம வீட்டுல வேலை பாக்குறாங்களே ருக்மணி, அவங்க பொண்ணு கிட்ட எவனோ ஒருத்தன் தப்பா நடந்துக்க முயற்சி செய்யறான், அதுதான் காரை நிப்பாட்டினேன். மலர் என்று கூறக்கூட அவனுக்கு பிடிக்கவில்லை. அப்படியா என்ற அப்பாவும் தாத்தாவும் பின்னால் திரும்பி பார்க்க காரை நோக்கி ஓடி வருகிறாள் மலர். அவளை துரத்தியபடி அந்த இளைஞனும் பின்னால் ஓடி வருகிறான். அதை கண்டதும் சைதன்யா காரின் கதவை திறந்து கொண்டு வெளியே இறங்கி நிற்க, அவனை கண்டதும் பிரேக் இட்டார் போல் நின்ற இளைஞன் அப்படியே திரும்பி வேகமாக நடக்க ஆரம்பித்தான். சைதன்யாவை கண்டதும் மலருக்கும் தயக்கம். அது தாத்தா வீட்டு கார் என்று அவளுக்கு புரிந்தது. ஆனால் அதில் சைதன்யா இருப்பான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. இவன் தனக்கு உதவுவானா என்ற சந்தேகம் அவள் மனதில் எழவே செய்தது. தனக்கு உதவதானே காரை நிறுத்தியதோடு மட்டுமல்லாமல் காரில் இருந்து இறங்கியும் நிற்கிறான். ஆனாலும் சந்தேகம். பின்னால் ஓடி வரும் இளைஞனை ஒருமுறை திரும்பி பார்த்தாள். அவன் பைக்கை எடுத்துக்கொண்டு வேகமாக பாய்ந்து மறைவதை கண்டவள் ஓடுவதை நிறுத்திவிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டபடியே வேகமாக நடக்க ஆரம்பித்தாள். இனி சைதன்யா தனக்கு உதவவில்லை என்றாலும் பிரச்சனை இல்லை. 5 நிமிட நடைப்பயணத்தில் வீட்டை எட்டிவிடலாம். காரை நெருங்கியவள் சைதன்யா அப்பாவையும் தாத்தாவையும் கண்டு முகம் மலர்ந்தாள். இவர்கள் கூறியதால் தான் சைதன்யா காரை நிறுத்தி இருப்பானோ என்று கூட அவளுக்கு தோன்றியது. என்னம்மா மலர், அந்த பையன் அது யாரு? தாத்தா தான் கேட்டார். தெரியல தாத்தா, நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவன் என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். காலையில இல்ல சாயந்தரம் எப்பவாவது என் பின்னாடி இதே மாதிரியே சுத்துவான். அவனுக்கு என்ன வேணுமாம்? உன்னை காதலிக்கிறானா? கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறானா? இல்ல தாத்தா, என்ன மாதிரி வசதி இல்லாத ஒரு பொண்ண அவங்க வீட்டுல ஏத்துக்கவே மாட்டாங்களாம். அவனுக்கு கல்யாணம் பண்ணியும் வைக்க மாட்டாங்களாம். அவன் சொந்தத்திலேயே நிறைய பேர் அவனுக்கு பொண்ணு கொடுக்க தயாரா இருக்காங்களாம். அவங்க ரொம்ப வசதியான வீட்டு ஆட்களாம். நீ கார்ல ஏறுமா, பேசிட்டே போலாம் என்று கூறியபடியே சைதன்யாவின் அப்பா காரின் கதவை திறக்க அவர்களோடு ஏறி அமர்ந்தாள் மலர். சைதன்யாவும் டிரைவர் சீட்டில் ஏறி அமர கார் மெல்ல நகர்ந்தது. மேல சொல்லுமா தாத்தா கூற, ஆனா அவனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான். அதனால நீ ஒத்துக்கிட்டா நாம ஒன்னா சேர்ந்து வாழலாம்னு சொல்றான். ஒன்னா சேர்ந்து வாழுறதா? அப்படின்னா என்ன வச்சுக்கிறானாம் தாத்தா. வீட்டுல பாக்குற பொண்ண கட்டிப்பானாம், வீட்டுக்கு தெரியாம என்ன வச்சுப்பானாம். அவன் ஒரு பெரிய கம்பெனில மாசம் 1 லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்குறானாம். அதனால 2 பேரை வச்சு காப்பாத்துறது ஒண்ணும் அவனுக்கு பெரிய விஷயமே இல்லையா. அப்படி சொன்னவன நீ சும்மாவா விட்ட? அது எப்படி தாத்தா சும்மா விடுவேன்? அன்னைக்கே அவன் முகத்துல காரி துப்பிட்டேன். ஆனாலும் வெக்கமே இல்லாம என் பின்னாடியே வந்துட்டு இருக்கான் தாத்தா. என்னம்மா இது? இப்படி ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும் போது நீ இப்படி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வரலாமா? ஒரு ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு வரக்கூடாதா? இல்ல தாத்தா, இவன் தினமும் இதே மாதிரி வரமாட்டான். எதிர்பார்க்காத நாள் திடீர்னு வந்து நிப்பான். தினைக்கும் ஆட்டோலயே போய் வந்தா கிடைக்கிற சம்பளம் அதுக்கே சரியா இருக்கும் தாத்தா. வேலைக்கு போகாமலும் இருக்க முடியாது தாத்தா. கடன் வேற தலைக்கு மேல இருக்கு. புரியுதுமா. நீ MBA முடிச்சிருக்கல? ஆமா தாத்தா. சரிம்மா, ஒரு 3 மாசம் போகட்டும். நம்ம ஃபேக்டரியிலேயே உனக்கு நல்ல வேலையா போட்டு கொடுக்கறேன். 3 மாதம் கழித்து வேலை போட்டு கொடுப்பதாக தாத்தா கூற காரணம் என்ன என்று சைதன்யாவுக்கும் மலருக்கும் புரிந்தது.
அது வரைக்கும் உன்னை சேஃபா தினைக்கும் காலையிலயும் சாயந்தரமும் ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு போறதும் திருப்பி கொண்டு வர்றதும் நம்ம கார் டிரைவரோட வேலை. நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். நாளையில இருந்து நீ காலையில கார்லயே ரயில்வே ஸ்டேஷன் போனா போதும். அதே மாதிரிதான் வேலை முடிஞ்சு திரும்பி வரும்போது நம்ம டிரைவரை கூப்பிடு, அவர் வந்து உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாரு. தேங்க்யூ தாத்தா என்று கூறியவள் சைதன்யாவை பார்த்தாள். அவன் விழிகள் சாலையில் தான் இருக்கிறது. ரிஷியாக தனக்கு ரயிலில் அறிமுகமானவன் அல்ல இவன் என்று அவளுக்கு தோன்றியது. ரிஷி வேறு, சைதன்யா வேறு என்று தோன்றும் அளவு அவனிடம் அவ்வளவு பெரிய மாற்றம் அவளுக்கு வியப்பாக தான் இருக்கிறது. அதன் பிறகு மலர் எதுவும் பேசவில்லை. கார் வீட்டை அடைந்ததும் முதல் ஆளாக வெளியே இறங்கியவள் நான் போறேன் என்று பொதுவாக கூறிவிட்டு பூந்தோட்டம் வழியாக தன் வீட்டை நோக்கி நடந்தாள். வீட்டை அடைந்தவள் அம்மா வீட்டில் இல்லை என்று கண்டு அப்பாவிடம் வந்து விசாரிக்க அப்பா நடந்ததை கூற, இந்த பூரணி அம்மா நிம்மதியா நம்மள வாழ விடவே மாட்டாங்க போல இருக்கு. அவங்க கடனை முதல்ல அடைக்கணும், அதுக்கப்புறமா அம்மா அங்க வேலைக்கு அனுப்ப கூடாது. அம்மா அங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறதாலதான் மலர் நம்மள இந்த வீட்டுல தங்க அனுமதிச்சிருக்காங்க. அது தெரியும்பா, வேற வழி இல்லைன்னா இங்க இருந்து நம்ம போயிடலாம், வேற இடமா நமக்கு கிடைக்காது என்று கூறியவள் டீ போட சமையல் அறைக்கு சென்றாள். இரவு 8 மணி. ஹாலில் அனைவரும் ஒன்றாக கூடி அமர்ந்து ஏதோ கதை பேசிக் கொண்டிருக்க கோபமாக கதவை திறந்து கொண்டு தன் அறையிலிருந்து மலரின் அம்மாவோடு வெளியே வந்த பெரியம்மா, இது என்ன வீடா இல்ல கிளப்பா? இப்படிதான் எல்லாரும் உட்கார்ந்து சத்தமா பேசி சிரிச்சிட்டு இருப்பீங்களா? மனுஷன் தலைவலியால கஷ்டப்படும் போது நிம்மதியா தூங்க கூட விடமாட்டீங்க போல இருக்கே சத்தமாக அவர் கேட்க, அம்மா உங்களுக்கு தலைவலியா? நான் இப்பதானே ஒரு 2 நிமிஷம் முன்னாடி ரூமுக்கு வந்தேன். அப்ப நீங்க ஏதோ சினிமா பார்த்து சிரிச்சுட்டுல இருந்தீங்க. ருக்மணி அம்மா கூட உங்க பக்கத்துல உட்கார்ந்து உங்க காலை அமுக்கி விட்டுட்டு இருந்தாங்களே, அதனால பேச வந்ததை பேசாம அப்படியே திரும்பி வந்துட்டேன். சினிமா முடிஞ்சதும் மத்தவங்க சந்தோஷமா இருக்கிறத பாக்க பொறுக்கலையோ? கௌதம் கேட்க, டேய் நீ என்னுடைய மகன் தானாடா, இப்படிதான் எல்லாரும் முன்னாடியும் மானத்தை வாங்குவியா? உண்மையதானமா சொன்னேன். சரி அதை விடு. உன்னுடைய அண்ணனுக்கு 28 வயசு ஆக போகுது. அவனுக்கு ஏதாவது நல்ல ஒரு பொண்ணா பார்த்து கட்டி வைக்கணும்னு இந்த வீட்டுல யாருக்காவது தோணுதா? அது எப்படி வீட்டுல இருக்கிறவங்களே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வெளியாட்கள் எப்படி பொண்ணு கொடுப்பாங்க என்று கூறிய பெரியம்மா கோபமாக பெரியப்பாவை பார்த்தார். உங்க பையனை பத்தி தாங்க பேசிட்டு இருக்கேன், உங்களுக்காவது ஏதாவது பொறுப்பு இருக்கா என்று கேட்டார். நான் என்ன பண்ணட்டும்மா? நானும் எனக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் சொல்லிட்டேன். எல்லாரும் உங்க 2வது பையனுக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல பெரிய பையனுக்குன்னு சொன்னதும், சாரி 2வது பையனுக்கு பொண்ணு தேடும் போது என்கிட்ட சொல்லுங்க, என் பொண்ணை கட்டி கொடுக்கறேன் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. நான் என்ன பண்ணட்டும்? முதல்ல கௌஷிக் கிட்ட சொல்லி அவன் குணத்தை மாத்த சொல்லு, குடிக்கிறத விட சொல்லு, புரியுதா? பெரியப்பாவும் கோபமாக கூற, அதை விடு பூரணி. இங்க வேலை பார்க்கும் போது 5 மணிக்கே எல்லா வேலையையும் முடிச்சிட்டு ருக்கு கிளம்பிடுவா. அவளை கஷ்டப்படுத்த வேண்டாமேன்னு நைட்டு ஃபுட்டை ஹாட் பாக்ஸ்ல செஞ்சு வச்சுட்டு போக நான் தான் சொல்லுவேன். இப்ப 8 மணி ஆகியும் நீ ஏன் அவளை அனுப்பாம வச்சிட்டு இருக்க? பாட்டி கோபமாக கேட்க, அதை கேட்கிற உரிமை இந்த வீட்டுல யாருக்கும் கிடையாது. இவளுக்கு சம்பளம் கொடுக்கறவன் நான். அவ எப்ப போகணும் எப்ப வரணும்னு முடிவு பண்ற உரிமையும் எனக்கு மட்டும்தான் உண்டு. தேவையில்லாம பேச்ச மாத்தாம கௌஷிக் விஷயத்துல ஒரு முடிவை எடுக்கிற வழிய பாருங்க கோபமாக பெரியம்மா கூற, அப்போதுதான் வீட்டிற்குள் வந்தான் கௌஷிக். இன்று அவன் அதிகம் குடிக்கவில்லை என்று தோன்றுகிறது. தள்ளாடாமல் நேராக நடந்து வருகிறான். அம்மா என்னுடைய விஷயம் தானே, அதுல இந்த வீட்டுல இருக்கிற யாருக்கும் எந்த இன்ட்ரெஸ்டும் இருக்காது. இதுவே சைதன்யாவா இருந்திருந்தா, அவன் தப்பு பண்ணி இருந்தா கூட யார் கையில கால்ல வேணாலும் விழுந்து அவனுக்கு பொண்ணு பார்த்து அவன் கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பாங்க. இங்க இருக்கிறவங்கள பத்தி தெரியாதா? இவங்க கிட்ட எல்லாம் பேசி டைமை ஏமா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, எனக்கு மலரை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளையே எனக்கு கட்டி வச்சிடுங்க. அதுக்காக தானே அவ அக்கா நிலா கல்யாணத்துக்கு 10 லட்சத்தை தூக்கி கொடுக்க சொன்னேன். நீங்க கொடுக்க முடியாதுன்னு தான் சொன்னீங்க. காசை கொடுத்தாதான் எனக்கு பொண்ணு கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் தான் காசை கொடுக்க சொன்னேன். நீங்களும் சரி காசை கொடுக்கலாம், ஆனா நீ அவசரப்படாத, வேற நல்ல இடத்துல ஏதாவது பொண்ணு கிடைச்சா அதையே உனக்கு நடத்தி வைக்கிறேன், அதுக்கப்புறமா காசை கேட்டு வாங்கிக்கலாம், எப்படியாவது கொடுத்துடுவாங்க. எந்த பொண்ணும் அமையாட்டி மட்டும் இந்த மலரை பத்தி யோசிக்கலாம். வேலைக்காரி பொண்ணை உனக்கு கட்டி வச்சா நம்ம சொந்தக்காரங்க யாரும் கல்யாணத்துக்கு வரவே மாட்டாங்க, என் கௌரவம் என்னத்துக்கு ஆகுறது அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இப்ப பாத்தீங்கல்ல, எனக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு மேலேயும் என்னால பொறுமையா இருக்க முடியாது.
மலரையே எனக்கு கட்டி வச்சிடுங்க என்று கூறினான். அதை கேட்டு மலரின் அம்மா அதிர்ந்து போனார். இவர்களின் எண்ணம் இதுதானா? அவருக்கு இப்போதுதான் புரிந்தது. ஓ, உங்க பிளான் இதுதானா? என்னடா 5 காசுக்கு கூட கணக்கு பாக்குறான் நீ? 10 லட்சத்தை தூக்கி கொடுத்திருக்காங்களே, இது எப்படின்னு நான் இன்னைக்கு வரைக்கும் மண்டைய போட்டு குழப்பிட்டே இருந்தேன். இப்பதான் எதுக்காக காசு கொடுத்தீங்கன்ற விஷயம் புரியுது. என்ன ருக்கு, மலர கௌஷிக்கு கட்டி வைக்க நீ தயாரா இருக்கியா? அத்தை கேட்க என்ன கூறுவது என்று அறியாது விழித்த மலரின் அம்மா சட்டென்று சுதாரித்து கொண்டு, மன்னிக்கணும், இதுல ஒரு முடிவெடுக்க சொன்னா கண்டிப்பா என்னால முடியாது, மலர்கிட்ட தான் கேட்கணும் என்று கூற, மலர்கிட்ட தானே, நீ போய் அவளை கூட்டிட்டு வா, அவகிட்ட நானே கேக்குறேன், அவ என்ன வேண்டானா சொல்ல போறா? பணக்கார வீட்டுக்கு மருமகள் ஆகுறதுனா சும்மாவா? அவ கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும் போது யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? நீ போய் அவளை கூட்டிட்டு வா, அவகிட்டயே கேப்போம். பெரியம்மா கூற, சரிங்க, நான் போய் அவரையும் கூட்டிட்டு வரேன், நீங்களே பேசுங்க என்று கூறியவர் அங்கிருந்து நகர முயல, ஒரு நிமிஷம் இருமா, அவங்க சம்மதம் எல்லாம் இருக்கட்டும், முதல்ல உன் பொண்ணை என் பையனுக்கு கட்டி வைக்க உனக்கு சம்மதம் தானே? பெரியப்பா கேட்டார். தயங்கியவர், இந்த வீட்டுல ஒரு சம்மந்தம்னா யாருக்குங்க கசக்கும்? ஆனா என் பொண்ணுடைய வாழ்க்கைய மனசுல வச்சுட்டு ஒரு முடிவு எடுக்கிறதுனா கௌஷிக் தம்பிக்குதான். என் பொண்ண கேக்குறீங்கன்னா கண்டிப்பா வேண்டான்ற ஒரு முடிவை தான் நான் எடுப்பேன். குடிசையில வாழ்ந்தாலும் நிலா மாதிரி மலரும் நிம்மதியா வாழணும்னு நாங்க ஆசைப்படுறோம். இந்த பதிலை ஒருவரும் எதிர்பார்க்கவில்லை. என்ன திமிரடி உனக்கு? பெரியம்மா கத்த. அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு பூரணி? பாட்டி கேட்டார். பாட்டி, நான் உங்க பேரன், அத மறந்துட்டு பேசுறீங்களா? கௌஷிக் கோபமாக கேட்டான். ஆமாடா, நீ என் பேரனே தான், அதனாலதான் நீ தப்பான வழியில போகும்போதெல்லாம் அப்படி போகாதேன்னு சொல்லி நான் திருத்த முயற்சி பண்ணேன். ஆனா உன் அம்மா, அவன் சின்ன பையன், அவன் போட்டும், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டு உன்னை திருத்தாம அப்படியே விட்டுட்டாங்க. பாட்டின்ற மரியாதை உனக்கு கொஞ்சமும் இருக்குல்ல? உங்க அம்மா பேச்ச கேட்டு நீ நடந்த, இப்போ நான் உங்க பேரன் தானேன்னு சொல்லி கேக்குற. கௌஷிக் தலை குனிந்தான். ஆமா, ஏன் பையன் வழி தவறி போக நான் மட்டும்தான் காரணம். இப்ப இங்க அதான் பிரச்சனை என்று கேட்ட பெரியம்மா மலரின் அம்மாவை பார்த்தார். இங்க பாருடி, நீ போய் உன் பொண்ணையும் உன் புருஷனையும் கூட்டிட்டு வா, அவங்க கிட்டயே கேக்குறேன். அவங்க முடிவை பொறுத்துதான் நானும் சில முடிவுகளை எடுக்கணும். பெரியம்மா கோபமாக கூற, மலரின் அம்மா மெல்லிய நடுக்கத்தோடு தான் தன் வீட்டை நோக்கி நடந்தார். பகுதி 9 நிறைவடைந்தது. பகுதி 10 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.